வரப்போற சட்டமன்ற தேர்தல்ல வந்துட்டு யார் வந்து சிஎம்மா வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? எனக்கு என்னோட தனிப்பட்ட கருத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு பிடிச்சது வந்து எடப்பாடி பழனிசாமி வந்தால் நல்லா இருக்கும். அவங்க கட்சி, நான் பாமக, நான் விஜய் ரசிகன் தான். விஜய் வந்தாலும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அவங்க வர ஆட்சியை பொறுத்து தான் இருக்குது. ஆனால் திமுக மட்டும் வரக்கூடாது என்னை பொறுத்தவரை. இப்போ நிறைய பேர் வந்து விஜய் வந்தா வந்து அவர் விஜய் வரமாட்டாரு, ஏன்னா அவருக்கு ஃபுல்லாவே ஃபேன்ஸ் கூட்டம் தான் இருக்கு, மக்கள் சைட்ல இருந்து அவருக்கு பெரிய சப்போர்ட்லாம் கிடைக்காது அப்படின்லாம் சொல்றாங்க இல்லையா? அதெல்லாம் எப்படி பாக்குறீங்க? அது அவங்களுடைய விருப்பங்க. விஜய்க்கு ரசிகர் ஏகப்பட்டது இருக்காங்க. அவங்கள முறையில் அண்ணன் வந்தால் நல்லா இருக்குன்னு விரும்புகிறாங்க. இத்தனை வருஷம் 5 வருஷமாக இருந்த வரையும் ஒன்றும் பண்ணல. எல்லாமே நீங்களே பார்த்துருப்பீங்க, எத்தனை பேர் சின்ன சின்ன பிள்ளைங்கள்லாம் ரொம்ப மோசமான சுச்சுவேஷனில் போயிட்டுருக்கு. விஜய் வந்தா அப்படின்னா இதெல்லாம் அண்ணனா வந்து தம்பிகளுக்கு தங்கச்சிகளுக்கு என்ன செய்யணுமோ செய்வாங்க. அது ஒன்றும் பிரச்சனை. அதை தொடர்ந்து விஜய் வந்து 2 தொகுதியில வந்து போட்டியிட போறாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? எதனால அப்படின்னு கேட்கும்போது பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து தமிழ் ஆட்கள், ஹிந்துஸும் வந்து ஓட் போடணும், கிறிஸ்டியானிட்டி உள்ளவங்களும் வந்து ஓட் போடணுன்றதுக்காக தான் அந்த மாதிரி 2 தொகுதி வந்து பிரிச்சு பார்த்துருக்காங்கன்னு சொல்றாங்க. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அதை பற்றி நான் என்ன சொல்கிறது, அது அவங்க விருப்பம் தானேங்க. நம்ம என்ன, அவங்க எல்லா தொகுதியிலும் நின்னாலும் நாங்கள் ஓட்டு போட போகிறோம், அவங்க 2 தொகுதியில் நின்னாலும் அவங்க ஓட்டு போட போகிறாங்க. அது அவங்களோட விருப்பம். அது நமக்கு அதை பற்றி போகிறது இது இல்லை. கிறிஸ்டினு இந்து எல்லாமே ஒன்று தான். அவங்க முஸ்லீமாக போய் எல்லாத்தையும் இந்த நோம்பு டயத்தில் போய் எல்லாம் பண்ணாப்புல, எல்லாத்துக்கும் எல்லாமே ஒன்று தான். ஓகேங்களா? சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? GT Holidays, South India's #1 travel brand.